இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். கைவர்களும் அவரை கொள்ள நினைத்தவர்களும் சூழ்ந்து நின்று நகைத்துக் கொண்டிருக்கின்ற வேளை ஆண்டவர் புழுவாய் துடிக்கிறார். அன்னை மரியாளும் அன்பு செய்த சீடரும் அருகில் அமர்ந்து அந்த ஆண்டவரை உற்று நோக்குகிறார்கள். கேட்கிறதா உங்கள் இதயத்திற்கு? பிதாவே, பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர்? நீ சொல்வது அல்லவோ, நீர் குதித்தாலும் உன் கண்கள் கல்லில் இடாதபடி வானதூதர்கள் காப்பார்கள் என்றீரே. இன்று என் கால்களும் கைகளும் சிதைக்கப்பட்டு முள்முடி சுமந்தவனாய் அழுது கொண்டு, ஆண்டவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று கதறும் அளவுக்கு இந்த சமுதாயத்தை நீர் அன்பு செய்தீரோ. இன்றும் உடையாத உள்ளங்களாக வாழ்கின்றவர்களாக இருக்கும் வேளையில் இன்னும் நான் கதற அழ விரும்புகின்றேன். சிதைக்கப்படுகின்ற குடும்பங்கள், பிரிகின்ற தம்பதியர்கள், வெறுக்கின்ற பிள்ளைகள், சமாதானமற்ற மனிதர்கள், நோயினால் தாக்கப்பட்டு சிண்டரங்களிலும் சிறைசாலைகளிலும் மருத்துவமனைகளிலும் உறுப்புகளை இழந்து ஏன் வாழ முடியும் என்று கதறும் அந்த மாந்தரோடு சேர்ந்து நானும் கதறுகிறேன். பிதாவே, படித்து பட்டங்கள் பெற்று வாழ தெரியாமல் ஆண்டவரே நான் இன்று இறந்து விடுவான் நன்றாயிருக்கும் என்று உயிரை மாய்த்து கொள்ளுகின்ற கதறும் உள்ளங்களோடு நானும் கதறுகிறேன். பிதாவே, இதற்காகவா நான் உலகிற்கு வந்தேன்? இதற்காகவா வாழ்ந்தேன்? இதற்காகவா சிலுவை சுமந்தேன்? இந்த மாந்தர் விண்ணகம் அடைய வேண்டும் என்பதற்காக தானே நான் என்னை முழுவதுமாக அர்ப்பணித்தேன். ஏன் இவர்கள் இப்படி வாழ்கிறார்கள்? ஆண்டவரே, இதோ இங்கு பாரும் சிறிய குழந்தைகள், அம்மா என்னை விட்டு விடுங்கள், என்னை கொள்ளாதீர்கள், நான் வாழ விரும்புகிறேன் என்று கதரும் அந்த கருவறையிலே கொலை செய்யப்படுகின்றது. கணவன் மனைவியை ஒன்று சேர்ந்து வாழ நினைத்தவர்கள் ஒருவரை ஒருவர் கொள்ள நினைக்கிறார்கள். ஒரே சகோதரராக ஒரே ரத்தத்தோடு வாழ்ந்த சகோதரர்கள் இன்று பணத்திற்காகவும் ஆஸ்திக்காகவும் பதவிக்காகவும் பட்டத்திற்காகவும் ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்கிறார்கள். இதோ எனது ஆலயங்கள் இன்று நல்ல ஒரு சிம்மாசனமாக அமர்ந்து மக்களை அன்பு செய்யும் என்று நினைத்த இதயங்களில் இன்று மொழிகள் ஆடுகின்றன, ஜாதிகள் ஆடுகின்றன, பணம் ஆடுகின்றது. நான் இந்த ஆலயத்தில் இருமாப்போடு அமர்ந்திருக்கிறேன், எனக்கு தெரியாமல் எது நடந்தாலும் அதை நான் சிதைப்பேன் என்று சொல்லும் அவல நிலையில் வாழ்கின்ற சமுதாயமான ஆலயங்களாக மாறிவிட்டது. ஒவ்வொரு திருப்பதியிலும் ஆவலோடு எனக்கு ஜெபம் பழிவார்களா என்று பார்க்கின்றவர்கள் வேடிக்கை பார்க்க அல்லவோ வருகிறார்கள். என் பிதாவே, என் பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இப்பொழுது நான் அழ வேண்டும் போலிருக்கிறது தந்தை. இதோ இந்த மாதர்கள் மனம் மாற மாட்டார்களா? இவர்கள் இழந்த அந்த விண்ணகம் வந்து சேர மாட்டார்களா என்று இன்னும் அவர்கள் மேலில் நான் ஆவல் கொள்கிறேன். எனவே தாரமாக இருக்கிறது என்று நான் உன்னை பார்த்து வேண்டுகிறேன். அன்பு மகளே, அன்பு மகளே, இது இந்த கதரை தோட்டத்தில் இருக்கின்ற ஒரு ஆன்மா உன்னோடு பேச விரும்புகிறது. அன்று லூக்கா எழுதிய நற்செய்தி 16:24 படிக்கும் பொழுது, தாவீது அரசனே, அப்ரஹாமின் மைந்தனே, இதோ ஒரு கரங்களில் இருக்கின்ற லாசரின் கரங்களில் தொட்டு ஒரு சொட்டு தண்ணீரின் நாவில் விடும் என்று அவல நிலையில் கத்திய அந்த உதாரணத்தை தந்தேனே. இன்று எத்தனையோ பேர் இறந்து நரகத்தில் வெந்து கொண்டிருப்பதை உணர்ந்தும் உணர்வற்றவர்களாக, வாழ தகுதியற்றவர்களாக, இதயம் உடையாதவர்களாக, பிறருடைய வாழ்க்கை சிதைக்கின்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்தி காதில் நுழையாதோ? இந்த கடத்தல் திருவிழா ஒன்று மட்டுமே எனக்கு வாழ்வு தரும் என்ற சிந்தனை அவர்களில் பிறக்காதோ? தாயார் திருச்சபை இந்த ஆண்டு எடுத்திருக்கின்ற தம்பதியர்கள் இந்த ஆண்டிலே ஒன்று சேர வழிவகை பிறக்காதோ? ஆண்டவரே, நான் 3 மணி நேரம் மட்டுமல்ல, இன்னும் இந்த சிலுவையில் தொங்க தயாராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லும் நிலை ஏற்படுமோ? ஜெபம். அன்பும் இரக்கம் நிறைந்த இறைவா, மாய கவர்ச்சிக்குள் சிட்டு இருக்கிறேன். பிறர் என்னை என்ன நினைக்க வேண்டும் என்பதை நினைத்து வாழ்கிறேன். பிறர் என்னை மதிக்க வேண்டும் என்பதற்காக உன்னை அழ வைக்கிறேன். அன்பு ஆண்டவரே, உமது 7 அமுத மொழிகளை நினைக்கிறேன்.
உமது உயிர் பிரிவதற்கு முன் என் உள்ளம் உணரச் செய்யும், என் தாயை ஏற்றுக்கொள்ள செய்யும், என் தந்தையை ஏற்றுக்கொள்ள செய்யும், என் மனைவியை ஏற்றுக்கொள்ள செய்யும், என் சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்ள செய்யும். நீர் உருவாக்கிய குடும்பத்தை ஏற்று ஆண்டவரே, அன்னை தெரேசாவுக்கு நீர் சொன்னது போல இதோ தாகமாய் இருக்கிறேன் என்ற அந்த ஒரு வார்த்தையிலே உலகம் முழுவதையும் இன்று முன்பக்கம் திருப்பிய அந்த மங்களை போல என் வாழ்வு முழுவதும் முன்பக்கம் திறந்த எனக்கு ஆற்றல் தாரும். உன் தாகத்தை தணிக்க நான் துணிந்திருக்க எனக்கு அருள் தாரும். இறைவா, அருள் தாரும். ஆமென்.